வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். ட்ரேடிங் சைக்காலஜி இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு நாணயத்தில் சுண்டி விட்டால் ரெண்டு விதமான வாய்ப்பு தான் இருக்குது. எய்தர் ஹெட் விழும் இல்லை டெயில் விழும். ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 50% அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரேடிங்லேயும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ரெண்டு விதமான சான்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம். எய்தர் பை பண்ணால் நீங்கள் வின் பண்ணலாம், அவர் லூஸ் பண்ணலாம். செல் பண்ணாலும் அதே மாதிரி. ஸோ ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸ். பட் உங்ககிட்ட ஒரு காயினை கொடுத்து 10 தடவை உங்களை வந்துட்டு டாஸ் பண்ண சொன்னால் 6 தடவை ஹெட் விழலாம், 4 தடவை டெயில் விழலாம். பட் இதை வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த தகவல், அதாவது காயினை சுண்டி விட்டால் ஹெட் விழுறதுக்கான சான்ஸ், டெயில் விழுறதுக்கான சான்ஸ் 50% இல்லை 60%, 40% அப்படின்னு வெறும் இந்த 10 டைம் பண்ண இந்த டாஸை மட்டுமே நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாங்கர் ரனில் எதர் 100 தடவை சுண்டி விடும்போது, 1000 தடவை சுண்டி விடும்போது இந்த ஃபேக்டர் எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். ஃபைனலாக 50-50 தான் கரெக்டான அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன் ஷார்ட், லக்குங்கிறது ஷார்ட் டைமில் தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். நீங்கள் லாங்கர் ரன் போக போக அங்கே லக்கு ரன் வந்துட்டு அந்த பிக்சர்லேருந்து போயிட்டு ப்ராபபிலிட்டி மட்டும்தான் அந்த பிக்சரில் இருக்கும். ஸோ ட்ரேடிங்லேயும் ஒரு ட்ரேடர் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு லக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் எதர் 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ மேபி ஒர்க் பண்ணலாம். பட் லாங்கர் ரனில் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது. ஒன்லி ப்ராபபிலிட்டி மட்டும்தான் வின் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண லாங் டேர்ம் கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆஃப் டிஃபென்ஸ், கேம் ஆஃப் அஃபென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் 2 விதமான கேம் இருக்குது, இன்னும் 3 விதமான கேம் இருக்குது. T20, ODI, டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லுவோம். இப்போ T20 பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்த முதல் பாலருந்தே 6 அடிக்க, பவுண்டரி அடிக்க தான் ட்ரை பண்ணணும். பட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு லாங்கர் ஃபார்மேட். இந்த மாதிரியான ஒரு லாங்கர் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு அஃபென்சிவான கேம் ஆட மாட்டாங்க யாருமே. ஏன்னா அஃபென்சிவான கேம் ஆடினா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமே அவங்க விக்கெட்டில் லூஸ் பண்ணிவிடுவாங்க, இன்னிங்ஸ் அவுட் ஆகிடும்னு தெரியும். ஸோ அவங்களோட முதல் எய்ம் என்னவாக இருக்குன்னா, அவங்க விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு டெஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேனோட முதல் எய்மே அவங்க விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணால் தான் அவங்களால ரன்ஸ் அடிக்க முடியும். இதுக்கு உதாரணமாக கிரேட் டெஸ்ட் பிளேயர் வந்துட்டு ராகுல் டிராவிடை சொல்லலாம். ஸோ டிராவிட் அவரோட கேம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், முடிஞ்ச அளவுக்கு அவரோட விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். எப்போ ஒரு பவுலர் வந்துட்டு தப்பான பால், ராங் பால் போடுறாரோ அப்போ மட்டும்தான் அந்த ரன்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் ட்ரேடிங்கோட கேபிட்டலுமே. ட்ரேடிங்கில் விக்கெட்னா என்னென்னா உங்கள் கேபிட்டல் தான் உங்களோட விக்கெட். ஸோ ட்ரேடிங்குமே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் விளையாடணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் ஏம் எப்போவுமே உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் இருக்கணும். எப்போ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பொசிஷன் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த ட்ரேடை எடுத்து நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டை நோக்கி பிளான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேர் இடது பக்கத்தில் இருக்கிறவன் பேர் ஜாக்கு, வலது பக்கத்தில் இருக்கிறவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜான். ஜாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹை ரிஸ்க் டேக்கர், ஜான் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் டேக்கர். 2 பேர்கிட்டையுமே 1 லட்ச ரூபாய் ஈக்குவலான கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது. ஜாக் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே 25% ரிஸ்க் பண்ணுறான். பட் ஜான் பார்த்தீங்கன்னா 2% தான் ரிஸ்க் பண்ணுறான். 2 பேருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இஎம்ஐ கிராஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ண ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. ஸோ சேம் எட்ஜ் தான் இருக்குது மார்க்கெட்டில். 2 பேருமே சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கான ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு 6 ட்ரேடுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். 6 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் வின் ஆகுது, 3 ட்ரேட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே 50-50% சான்ஸ் தான். ஸோ 50-50% இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கும்போது ஜாக் பார்த்தீங்கன்னா 25% அவனோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ரிஸ்க் பண்ணும்போது இந்த முதல்ல அவங்ககிட்ட இருந்த 1 லட்ச ரூபாய் அந்த 6 ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் 82,396 மாறிடுச்சு. அதாவது ஈக்குவல் பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி இருந்தாலுமே அவனோட லாஸ் பார்த்தீங்கன்னா 17,000க்கும் மேலே இருக்குது. இதுவே ஜான் பாருங்கள், 2% தான் அவன் வந்துட்டு ரிஸ்க் பண்ணுறான். ஸோ அவனும் அதே மாதிரி 50% சேம் வின்னிங் ரேட்டில் இருக்கான். பட் அவனோட லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா தான்.
ஈவன் இவனால் 6 ட்ரேடுக்கு அப்புறம் கூட திரும்ப இவனால் இந்த இதில் வந்துட்டு விளையாட முடியும். இதே மாதிரி தான் ஒரு பிகினர்ஸும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டியது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா பிகினராக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் லாஸஸ் நிறைய வரும். லாஸஸ் வரும்போது அந்த லாஸை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் விக்கெட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மார்க்கெட்லேருந்து எப்போ லூஸ் டெலிவரி வருதோ அப்போ ப்ளே பண்ணி ரன் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு புது ட்ரேடராக இருக்கீங்க, ஜாக் மாதிரி இருக்கீங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடருக்குமே ஈவன் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் கூட ஒரு கட்டத்தில் 10 ட்ரேடு வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணுறக்கூடிய நிலமை வரும். கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிலமையில் நீங்கள் ஜாக் மாதிரி 25% ஒவ்வொரு ட்ரேட்லையும் ரிஸ்க் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த 10 லாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெறும் 5000 ரூபாய் தான் கையில் இருக்கும். இதுவே ஜானாக இருந்தீங்கன்னா ஈவன் 10 ட்ரேட் லூஸ் பண்ணால் கூட உங்கள் கையில் 81,700 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்கள் மேற்கொண்டும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினர் இதிலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் எப்போவுமே ஜான் மாதிரி கம்மியான ரிஸ்க்கை வந்துட்டு வைக்கிறது தான் சேஃப். இப்போ 10 ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து வெளில போயிடுவார். ஜான் ஸ்டில் மார்க்கெட்டில் இருப்பார். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 3 விதமான ஃபேக்டர் இருக்குது. முதல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, 2வது வின் ரேட், 3வது பொசிஷன் சைசிங். இந்த 3 சேர்ந்தது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். வின் ரேட்னா என்னென்னா, நீங்கள் எத்தனை % வின் பண்ணுறீங்க, அதாவது 10க்கு எத்தனை % வின் பண்ணுறீங்களோ, 100க்கு 50 தடவை வின் பண்ணிங்கன்னா உங்கள் வின் ரேட் 50%. இதுவே 100க்கு 70% 70 தடவை வின் பண்ணிங்கன்னா 70%. பட் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வின்னிங் ரேஷியோ 50 to 60 தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உண்மையிலே உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஈவன் 50% வின் பண்ணால் கூட உங்கள் ஸ்ட்ராட்டஜி இஸ் அ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோன்னு என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரேடில் ₹1 ரிஸ்க்காக வச்சிங்கன்னா ரிட்டர்னில் எவ்வளவு கிடைக்குது அந்த ட்ரேட் வின் பண்ணும்போது. உங்கள் எய்தர் நீங்கள் ₹1 வச்சு ₹1 தான் ரிட்டர்ன் ஃபைனலாக வருதுன்னா உங்கள் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1. இதே ₹1 வச்சு ₹2 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 2. இதே மாதிரி ₹1 வச்சு ₹3 எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு 3 இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்னொன்று நான் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ போக போக நீங்கள் வந்துட்டு வின் கம்மியாக பண்ணால் போதும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேடில் ₹1000 ரிஸ்க் பண்ணி ரிட்டர்னை வந்துட்டு ₹3000 எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் 2 தடவை லூஸ் பண்ணி 2 தடவை வின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வின்லேருந்து உங்களுக்கு ₹6000 கிடைக்கும். அந்த 2 லூஸில் இருந்து உங்களுக்கு ₹2000 நஷ்டமாகும். ஃபைனலாக உங்ககிட்ட ₹4000 ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். பட் இதுலேருந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அதுவுமே டெய்லி உங்களால் இந்த மாதிரியான ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட் பண்ணுறதுன்ட்டு ரொம்பவே கஷ்டம். 3வது பொசிஷன் சைசிங். இந்த பொசிஷன் சைசிங் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் சரியாக பண்ணாமல் லாஸ் பண்ணுறது. பொசிஷன் சைசிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் எத்தனை பங்குகளை வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படிங்கிறது தான் பொசிஷன் சைசிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது உங்கள் ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்துட்டு உங்கள் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் எந்த வேல்யூவில் என்ட்ரி ஆக போகிறீங்களோ அதையும் அந்த ஸ்டாப் லாஸ் வேல்யூலேருந்து கழித்து அதை வகுத்தா கிடைக்கிறதா உங்கள் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ். ஸோ இதை சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சைடில் உங்களுக்கு புரியும். படத்தில் காட்டியிருக்கிறது வந்துட்டு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனியோட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. திரும்பவும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை அப்ரோச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்ரேஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ₹1440 ப்ரைஸ் ரீச் ஆகும்போது என்ட்ரி ஆகிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1436. இப்போது என்னோட ரிஸ்க் வேல்யூ வந்துட்டு ₹1000 நான் வந்துட்டு ரிஸ்க் வைக்கலாம், இந்த ட்ரேடில் வந்துட்டு ₹1000 ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்னா எவ்வளவு குவான்டிட்டி நான் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய டேபிளில் தெரியும். ₹1000 அந்த என்ட்ரி வேல்யூ எவ்வளோ 1440. ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க 1436. ஸோ ரெண்டையும் கழிச்சு ₹4 வருது.
இந்த 1000 ரூபாங்கிற ரிஸ்க் அமௌண்ட் இந்த 4 ரூபாயில் வகுத்தா 250 கிடைக்குது. ஸோ இதுதான் அவங்க இந்த ட்ரேடில் வந்துட்டு குவான்டிட்டி. நீங்கள் இந்த ட்ரேடில் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா 250 குவான்டிட்டி தான் வாங்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வாங்கணும்னு தெரிஞ்சிருச்சு. டேக் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கணும்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஒன்றா இருந்தால் உங்கள் என்ட்ரி ப்ரைஸ் வந்து 4 ரூபாய் ஆட் பண்ணணும். 1444 இருக்கலாம். இதுவே 2 இருந்ததுன்னா 8 ரூபாய் ஆட் பண்ணணும். 1448. இதுவே 2.5 இருந்ததுன்னா 1450. பட் இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அனாலிசிஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஹையர் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் போக போக உங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் அனாலிசிஸ் பக்காவாக இருக்குன்னா நீங்கள் ஹையர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தாராளமாக போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.